நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வீழ்ச்சி, அமெரிக்காவில் ஆட்டம் கண்ட ஆட்சி, இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறேங்க. எங்கிருந்து வீழ்ச்சி தொடங்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்ய அதிபரை பற்றி பேசினாதான் ட்ரம்ப் அவர்களுடைய வீழ்ச்சி தொடங்கினதை பற்றி உங்களுக்கு புரியுங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வாழ்நாள் கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்பது தான் அவருடைய லட்சியம். அதற்காக தான் நட்பு நாடுகள் மீதெல்லாம் வரியை போட்டு வம்பிழுத்து கொண்டு இருக்கின்றார். சரி, நட்பு நாடுகள் மீதெல்லாம் வரியை போட்டு ரஷ்யா கிட்ட வியாபாரமே பார்க்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்துட்டோம். அது ஒரு புறம் இருந்தாலும் நாம் நேரடியாக களத்தில் இறங்கி உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தலாம். அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய அதிபருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினாதான் எதற்காக போர் செய்கிறா என்ற விஷயமாக தான் நமக்கு புரியும். அந்த சூட்சமம் தெரிந்து கொண்ட பிறகு தான் உக்ரைன் ரஷ்யா போரை நம்மளால் நிறுத்த முடியும். அப்படின்றதுக்காக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் வந்து ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் தான் ட்ரம்ப் அவருடைய ஆதிக்கமானது வீழ்ச்சி அடைந்திருக்குது என்பது நமக்கு நல்லா தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போரை தான் நிறுத்த போகிறாங்க. இதில் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் இருக்கணும், ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் இருக்கணும். ரெண்டு நாட்டுக்கும் மத்தியசமாக டொனால்டு ட்ரம்ப் இருக்கணும். இதில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை ஒரு ஆளாகவே மதிக்கலை. அவன் அந்த நாட்டுக்கு அதிபரே கிடையாது. அவன்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்தான்னு வச்சுங்களேன், நான் வரவே மாட்டேன். அவன் இல்லைன்னா சொல்லு, நான் உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், ரஷ்யா உக்ரைன் போரை நாம் நிறுத்துவோம். ஆனால் நான் ஜெலன்ஸ்கியை கூட்டின்னு வருவேன், அப்புறம் 3 பேரும் உட்காந்து பேசலான்னா சத்தியமாக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் வந்து சொல்லிட்டார். இப்போது ஆளுமை மிக்கவராக இருந்தார்னு வச்சுக்கலாம் டொனால்டு ட்ரம்ப்பு. என்னையா இது, அவன் நாட்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், அவன் இல்லாமல் எப்படி நாம் வந்து ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் நல்லா இருக்கும்? அவன் இல்லாமல் எப்படி உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துது? ஸோ அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை ஜெலன்ஸ்கி தானே பேசுவான். ரஷ்ய அதிபராக இருந்து ரஷ்யாவுடைய நியாயத்தை நீ சொல்லுவ, உக்ரைனுடைய அதிபராக இருந்து ஜெலன்ஸ்கி வந்து அவன் நியாயத்தை சொல்லுவான். அப்போ 2 பேருடைய நியாயத்தையும் கேட்டுக்கிட்ட பிறகு தானே போர் நிறுத்தமானது எப்படி நிகழணும், என்னென்ன விஷயங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தையே போட முடியும். அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கி இல்லாமல் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ரஷ்ய அதிபருக்கு புரிய வச்சு, அதற்கு பிறகு 2 நாட்டு அதிபரையும் கூப்பிட்டு 3ஆவதாக ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னா ஆதிக்கம் மிக்கவர், அவர் சர்வதேச அரசியலில் கோல் வச்சக்கூடியவர், அவர் எந்த இடத்திலும் வீழ்ச்சி அடையாதவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரஷ்ய அதிபர் சொல்லிட்டாரு, உக்ரைன் என்பது ஒரு தனி நாடு கிடையாது. அது தனி நாடு என்றால் என்னுடைய போர் முறையே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்நேரம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ற நாடு இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு போயிருக்கும். உக்ரைனில் இருக்கின்ற மக்களும் ரஷ்யாவில் இருக்கின்ற மக்களும் ஒரே மக்கள். உக்ரைன் என்பது எங்கள் பகுதி. அதனால தான் ஜெலன்ஸ்கியினுடைய இராணுவத்தை மட்டுமே நாங்கள் அழிக்கிறோமே என்று உக்ரைன் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கலை. எப்படி இஸ்ரேல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கின்றானோ அந்த மாதிரி நான் செய்கிறதே கிடையாது. என் மக்கள் என் மண். உக்ரைனில் அதிபர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் தெரிஞ்சானா அவனை நீ வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பேசுவேன், நாங்கள் வந்து போர் நிறுத்தத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணுமா? நோ, நெவர் அப்படின்னு ரஷ்ய அதிபர் சொல்லிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் கிட்ட. என்ன பண்ணாதம்மா ட்ரம்ப்பு, ஜெலன்ஸ்கி நீ வராதப்பா, உனக்கு என்ன போர் நிறுத்தம் ஏற்படணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். நானே வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அதற்கு பிறகு உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், உனக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லு. அதற்கு பிறகு நான் ரஷ்ய அதிபர்கிட்ட சொல்கிறேன், அப்புறம் போர் நிறுத்தத்தை பற்றி நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில் டாபர் வேலை பார்க்க போகிறாரு டொனால்டு ட்ரம்ப்பு. இதில் ஆளுமை மிக்கவராக இருந்தால் என்ன பண்ணணும்? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜெலன்ஸ்கியை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபருடன் பேச்ச சொல்லியிருக்கணும். நீங்கள் 2 பேரும் முதல்ல பேசுங்கய்யா. எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 பேரும் பேசி முடிவெடுத்தாங்க, அந்த மாதிரி 2 பேருக்கு இடையில் தான் சண்டை. முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசுங்கய்யா அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கணும். ஏய் ரஷ்ய அதிபர் புட்டினு, நீ மட்டும் பேசலை அப்படின்னு மிரட்டியிருக்கணும். ஆனால் புட்டின் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் டொனால்டு ட்ரம்ப்பு தன்னுடைய ஆளுமையில் இருந்து கீழே இறங்கிட்டாரா இல்லையா? அப்போது ட்ரம்ப்பினுடைய ஆளுமை திறனானது வீழ்ச்சி அடைந்ததா இல்லையா? இப்போது ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் கதறான், டேய் அது என் நாடுறா, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு நான் தாண்டா பதில் சொல்லணும்,
நான் இல்லாமல் என் நாட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கதறான். ஆனால் எளிவன் மீது இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி மிதிப்பான். ஆனால் வலிவன் கிட்ட கை கட்டி சேவகம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் என்ன கோரிக்கை வச்சாரோ அதை ஏற்றுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேச போகிறாங்க. அதனால் பதவி ஏற்கின்ற போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு இருந்த மவுசு இப்போ கிடையாது. இது வீழ்ச்சி. ரெண்டாவது வீழ்ச்சி எங்கே தெரியுமா? உலகத்திலேயே வந்து அதிகமாக வரி விதிப்பது சீனா தான். அதனால் நான் சீனாவுக்கு 100% வரி போடுவேன் அப்படின்னாங்க. சரி நீ போடு அப்படின்னா சீனாக்காரன் 100% வரி போட்டார் ட்ரம்ப்பு. உடனே சீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் 100% வரி போடுவேன் அப்படின்னார். நான் 200% வரி போடுறேன் அப்படின்னு சொன்னான் ட்ரம்ப்பு. சரி நீ 200% போட்டினா நானும் 200% போடுவேன் அப்படின்னு சொன்னான்னா சீனாக்காரன். இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கணும்? நீ 200 போடுவியா, நான் 300 போடுறேன். அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை வழிநடத்தக்கூடிய உலகத்திலே பெரிய ஆளுமை, அமெரிக்கா பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்கிறதுக்கான கெத்தாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவுக்கு இணையாக சீனாவும் வரியை உயர்த்தின உடனே டக்குன்னு என்ன சொல்கிறேன் தெரியுமா? 90 நாள் வரைக்கும் சீனாவுக்கான வரி உயர்வை நான் நிறுத்தி வைக்கிறேன், அதற்குள்ளாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனாவுக்கு 30% வரி தான் போட்டிருக்காங்க. ஏன் 30% போட்டேன் அப்படின்றத சீனாக்காரனுக்கு விளக்கமும் அளித்திருக்கின்றார். ஏன்னா அமெரிக்க பொருட்களுக்கு மீண்டும் ஒரு 30% போட்டானா சீனாக்காரன். அதனால் சாமியை 30% ஏன் சீனா பொருட்கள் மீது வரி போட்டிருக்கேன் தெரியுமா? நட்பு நாடுகளுக்கே நாங்கள் 20%லேருந்து 25% வரி போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது உனக்கு 30% வரி போடணுமா இல்லையா? எங்கள் நாட்டில் இருக்கிறவன் கேள்வி கேட்பானா இல்லையா? உன்னுடைய ஆளுமை திறமையானது சீனா கிட்ட வேலைக்காச்சா? நீ சீனாவை என்ன பிடிங்கிட்ட அப்படின்னு என் நாட்டில் கேள்வி கேட்பானா இல்லையா? நீ ஆட்சிக்கு வருகின்ற போது ரஷ்யா பற்றி என்ன சொன்ன, சீனா பற்றி என்ன சொன்னேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட அடிமையாயிட்டாரு, ரஷ்யா கிட்ட அடிமையாயிட்டாரு. ஜோ பைடன் ஜெயிச்சதே வந்து ரஷ்யா மூலம்தான் அப்படின்னு சொன்னேன். நான் வந்தேன்னா சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி பொட்டி பாம்பாக அமெரிக்காவுக்கு கீழே வந்துடுவாங்க. அமெரிக்கா வந்து தான் உலகத்தினுடைய பெரிய அண்ணனாக இருக்கும், மீண்டும் ஆளுமை மிக்கதாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் ட்ரம்ப்பு. ஆனால் இன்றைக்கி வரி விஷயத்தில் மண்டிட்டுட்டியே அப்படின்னு எங்கள் நாட்டில் சொல்லுவாங்கப்பா. அதனால் 30% வரி மட்டும் ஏற்றுக்க அப்படின்னு சீனாக்காரங்கிட்ட கெஞ்சி உடனடியாக வர்த்தக ஒப்பந்தத்தை எந்த நாட்டிடமெல்லாம் இறுதி செய்தானோ இல்லையோ சீனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையெழுத்தும் வாங்கிட்டாயா. இந்தோனேஷியா, வியட்நாமு இந்த 2 நாடுகள் இடத்துல வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. அதுக்கு அடுத்தது சீனா கிட்ட தான் வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்குது. அதனால் ட்ரம்ப் என்ற ஆளுமையினுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. இது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு எதிராக மட்டும் அவருடைய ஆளுமையானது அப்படியே நிலைநாட்டி இருக்குதாண்ணா, அங்கேயும் வீழ்ச்சி அடைந்து தான் இருக்குது. இந்தியா ட்ரம்ப் கிட்ட வந்து வரி உயர்வை பற்றி பேசியிருக்குதா? ஏன்பா நீ செய்தியே பார்க்கலையா? ட்ரம்ப் தான் சொல்லிட்டார், என்ன இருக்கின்ற சிக்கலை எல்லாம் தீர்க்கின்ற வரைக்கும் இந்தியாவிடம் வரி தொடர்பான பிரச்சனை பேசவே படாது. இந்தியா வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் முதல்ல இந்தியா தீர்க்கட்டும், அதற்கு பிறகு அந்த சிக்கல்லேருந்து விடுபட்ட பிறகு நாம் வரியை பற்றி பேசுவோம், வரி குறைப்பை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சிக்கல் இருக்குது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதி செய்வதற்காக இரு நாட்டு அதிகாரிகளும் இரு நாட்டு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையானது இந்த மாதத்துடைய இறுதியில் தொடங்க போகுது, இல்லைனா அடுத்த மாதம் தொடக்கத்தில் வந்து பேச்சுவார்த்தை போக போகுது. ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு வரியை போட்டு அழுத்தம் கொடுத்தது யார்? இப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு திறந்து விட்டுணும், அதுதான் ட்ரம்ப்பினுடைய ஆசையாக இருக்குது. மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் எலிகள் போல் இந்தியாவில் சோதனை செய்யலாம் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா ஃபுல் மார்க்கெட்டையும் திறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஆனால் இந்த சிக்கல் எல்லாம் தீர்க்கக்கூடியதா? நம்ம மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னார் ஏற்கனவே சொல்லிட்டோம், இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன். எந்த விலை கொடுத்தாலும் சரி நாங்கள் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுடைய நலனை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, நாட்டுக்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி ட்ரம்ப்பினுடைய
தந்திரங்களும் மந்திரங்களும் எடுபடவே இல்லை. இதிலிருந்தே அவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டார் என்ற விஷயத்தை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்தியா பேசலை, வரி குறைப்பு தொடர்பாகவும் இந்தியா பேசவில்லை. ஏன்பா வரி குறைப்பு தொடர்பாக இந்தியா பேசலை? நீ இன்னொரு செய்தியை கேள்விப்பட்டியா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல முக்கிய வர்த்தக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து மாற்று அறிவிப்பு வருகின்ற வரைக்கும் பொருளை ஏற்றுமதி பண்ணாதீங்கப்பா, அப்படியே சேர்த்து வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி வர்த்தக நிறுவனங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அனுப்பிச்சிட்டாங்கப்பா. இங்கே உற்பத்தி செய்த பனியன் நிற்குது, முட்டை நிற்குது, தங்கம் வெள்ளி நிற்குது, அப்புறம் ரசாயன பொருட்கள் நிற்குது, எல்லாமே அப்படியே நிற்குதுப்பா. இப்போ உற்பத்தி பண்ணிவிட்டு நாம் ஏமா தேக்கமடைய செய்யணும்? அதனால் இந்த வரியை பற்றி இந்தியா பேசித்தாம்பா ஆகணும். அமெரிக்க நிறுவனங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்களாப்பா, என்ன பண்ணுறதுப்பா? ஏன்னா அமெரிக்காவுக்கு தான் நாம் உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி பண்ணோம்பா, இப்போ அது முடங்கி போச்சுன்னு என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு இந்தியா கிட்ட மாற்று வழி இருக்குது. இப்போ இந்தியாவில் விழா காலங்கள், நீங்கள் துணியை உற்பத்தி பண்ணாலும் சரி, உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணாலும் சரி, இந்தியாவிலே மொத்தமாக விற்று போடலாம். விழா காலங்களில் அவையெல்லாம் விற்று தீர்ந்து விடும். பற்றாக்குறை என்பது எங்கே? அமெரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அமெரிக்காவிலும் இப்போது விழா காலங்கள் தான். அதனால் இந்திய பொருட்களை வாங்கி பழக்கப்பட்டவர்களுக்கு அங்கே தட்டுப்பாடு ஏறும். அதனால் அங்கே விலை உயர்வு இருக்கும். இங்கே ஏற்றுற ஒவ்வொரு வரியும் அமெரிக்காவில் தான் பிரதிபலிக்கும். ஆனால் இப்போ கூட வந்து பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னணி வர்த்தக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய உற்பத்தியாளர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரி கட்டி அதெல்லாம் வாங்கினோம்னு வச்சுங்களேன், ஏண்டா இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகின்ற பொருட்களுக்கு நீங்களே வரி கட்டி வாங்குறீங்களா, அவ்வளோ பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிறுவனத்தின் மீதும் வந்து பார்த்திங்கன்னா வரியை போட்டுருவார். அதனால் இந்தியாவிலேருந்து பொருட்களை நீங்கள் அனுப்புறதா இருந்துச்சுன்னா நீங்களே அந்த வரி சுமையை ஏற்றுக்கொண்டு பழைய விலையில் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் வந்து அந்த பொருளை இறக்குமதி பண்ணிக்கிறோம். இந்த வரி உயர்வு என்கின்ற போது தற்காலிகமானது தான், இந்த மாதம் வரைக்கும் தான் இருக்கும், ரொம்ப நாள் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால் இந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்தியாவில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் நம்ம அதிகமாக விற்பனை செய்கிற பொருள் ரெண்டு பொருள் தான். ஒன்று மருந்து பொருட்கள், இன்னொன்று எலக்ட்ரானிக் சிப்ஸ். ஸோ இவற்றுக்கெல்லாம் வரியே கிடையாது. அதனால் தைரியமாக மருந்து பொருட்களும் சரி, எலக்ட்ரானிக் பொருட்களும் சரி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயந்தான் அமெரிக்காக்காரன் நம்மளை சார்ந்தே இருக்கிறான், அவன் நேரடியாக பாதிப்படைவான் என்பதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் மீதும் எந்த வரியும் விதிக்கலை. பழைய வரியே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது. ஸோ அமெரிக்காக்காரன் என்ன தான் கில்லாடியாக இருந்தாலும் சரி, இந்தியா இடத்துல அவனால் ஆட்டம் ஆடியோ ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா இது பண்டிகை காலம், உற்பத்தி ஆகின்ற பொருள் நம்ம நாட்டில் விற்றுரும். அது மட்டும் இல்லை, இப்படி சர்வதேச அளவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்கமானது வீழ்ச்சி அடைக்கின்ற இந்த தருணத்தில் அமெரிக்காவிலும் அவருடைய ஆட்சியானது ஆட்டம் கண்டு இருக்கிறது. எப்படின்னு பார்க்கும்போது இவர் அதிபர் ஆகிட்டார். இவர் அதிபரான பிறகு அமெரிக்காவில் பல மாகாணங்களுக்கு தேர்தல் நடக்கும். அந்த மாகாண தேர்தல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கட்சியானது வெற்றி பெற வேண்டும். அப்படி ட்ரம்ப் தலைமையில் இருந்து அதை வெற்றி பெற வைக்கலன்னு வச்சிங்களேன், அவர் ஆட்சிக்கானவர் கிடையாது, கட்சிக்கே லாக் இல்லாத மனுஷன் சொல்லிட்டு அமெரிக்காவில் முத்த குத்துருவாங்க. அதனால தான் உள்ளூர் பிரச்சனை எவனும் பேசக்கூடாது, சர்வதேச அரசியலை பற்றும் பேசட்டும் அப்படின்றதுக்காக வரி உயர்வை உலகம் முழுவதும் திணித்தார். அதனால் என்ன ஆச்சு? அமெரிக்காவில் பற்றாக்குறை, எல்லா நாட்டுக்கும் வரி உயர்வை ஏற்படுத்தினால எந்த நாட்டுக்காரும் துணிச்சலாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணலை. வரியை கட்டி எவனா அமெரிக்காவில் போய் வியாபாரம் பார்ப்பானா? அமெரிக்கா நிறுவனங்களும் சரி, வர்த்தக கூட்டாளிகளும் சரி, வரி உயர்வுக்கு பிறகு நிறைய இறக்குமதி பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மாத்தட்டிக்கிறார். வரி உயர்வுனால நம்மளுக்கு எவ்வளோ செல்வம் வந்தது பார்த்தியா, எவ்வளோ டாலர் வந்தது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவுக்கு வருகின்ற டாலரானது தொடர்ச்சியாக வருமா, இடையில் நிறுத்தி விடுவீர்களா? இப்போ ஏற்றின வரி உயர்வானது அமெரிக்காவுக்கு என்றென்றைக்கும் அப்படியே தொடருமா? அதன் மூலம் வருமானம் வருமா? இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி பழைய வரியை தொடருமா? உறுதியளிக்க முடியுமா? இப்போ வருகின்ற வருமானமானது அமெரிக்காவுக்கு நிலையானதா? அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, விலையேற்றம் ஏற்பட்டு போச்சு. அதனால் ட்ரம்ப் மீது அமெரிக்கா மக்களுக்கு வெறுப்பு தான் வந்திருக்குது. அதனால் பல மாகாணங்களில் தேர்தல் நடந்தாலும் ட்ரம்ப் கட்சியானது வெற்றி பெறுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அமெரிக்கா தேர்தலுக்கும் மற்ற நாட்டு தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் பூர்வகுடி மக்கள் கிடையாது,
எல்லாருமே இடம்பெயர்ந்தவர்கள் தான். அமெரிக்காவில் போய் இடம்பெயர்ந்து விட்டாலோ குடியுரிமை வாங்கி விட்டாலோ சொந்த நாட்டு பற்று இருக்கவே இருக்காதா? அமெரிக்கா என்பது ஒரு குடியேற்ற நாடு என்பதனால சொந்த நாட்டு பற்று எல்லா வாக்காளர்களுக்கும் இருக்கும். அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்களை சும்மா உள்ள அவனை ஏன்டா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்தில் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கட்சியை கருவறுக்கிறாங்களாம். அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிலும் அவருடைய ஆட்சியானது ஆட்டம் கண்டிருக்கிறது. சர்வதேச அளவில் ட்ரம்ப் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார் தன்னுடைய செல்வாக்கில் இருந்து. ஸோ எல்லாவற்றையும் நான் இந்த வீடியோவில் மொத்தமாக சொல்ல முடியாது. ஒரு 3 உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். ட்ரம்ப் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார், ஆளுமையற்ற நண்பராக இன்றைக்கி அரசியல் களத்தில் அறியப்படுகின்றார் என்று சொன்னேன். ஸோ நாளைக்கு ட்ரம்ப் விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்கின்ற நிகழ்வை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. நன்றி நண்பர்களே.